ஒரு கல்யாணத்துல போய் இப்படி ஒரு குத்தாட்டம் போடணுமா அப்படிங்கிறது தான். அவங்க ஜாக்கெட்ல யார் பேர் போட்டிருக்காங்கன்னா அவர் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னைக்கு மீடியாவில் ஒரு பெரிய செய்தியா வரும்போது அம்பானி பாக்குறாருன்னு வைங்களேன், அவருக்கு அட்லி மேல ஒரு ஒரு கோயிலுக்கு இவ்வளவு செலவு பண்ற நீங்க இந்த மருத்துவமனைக்கு செஞ்சா என்னன்னு கேக்குறாங்க. அதுல என்ன தப்பு? அதே அந்த மருத்துவமனையில தான் அவங்க வந்துட்டு போன பிறகு ஒரு ஒரு 4-5 பாம்பு கண்டுபிடிச்சாங்க. இந்த டான்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்லாம் கூட யோசிக்காம எப்படி எப்படியோ ஆடுறாரு. அதுதான் ஒரு பெரிய வருத்தத்தை. இன்னொரு பக்கம் இந்த திருமணத்திற்காக தினந்தோறும் 5000 பேருக்கு அவர் சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. 3 வேளையும் சாப்பாடு போடுறாரு கிட்டத்தட்ட 1 மாசமா. ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, ஒரு ரசிகனுக்கு திருமணம் நடக்குது எங்கேயோ மதுரையிலயோ, திருச்சியிலயோ, பட்டுக்கோட்டையிலயோ சர்ப்ரைஸா போய் நீங்க என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? வெறுங்கையோட அனுப்பக்கூடாதுங்கிற பண்பு பல பணக்காரர்கள்ட்ட இருக்கு. அம்பானி கிட்ட நிறைய இருக்கு. அவ்வளவு. அத வந்து இவங்க ஒரு எம்ஜிஆர் அவர் காலத்துல பல பேர் வீட்டுக்கு அந்த மாதிரி போயிருக்காரு. சர்ப்ரைஸா போயிட்டு இருக்காரு எம்ஜிஆர். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர் வீட்டுல ஆடுவாரு. ஆனா அவர் பேர் அம்பானியா இருக்கும். பேப்பர் வெயிட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் அந்தணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிறைய விஷயம் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ங்க. வணக்கம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவரோட குத்தாட்டம் தானே இன்னைக்கு பெரிதளவுல பேசப்பட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அவர் இறங்கி சம்பவம் பண்றதுக்கான காரணம் என்ன? அது சம்பவம் கிடையாது. பெரிய துன்பம் அது. ஆக்சுவலா அவர் மீது தமிழ்நாட்டுல அரசியல் ரீதியா பல சங்கடங்கள் இருந்தா கூட ஒரு நடிகரா இன்னைக்கு வந்து அவர் எங்கேயோ வச்சு பார்த்துட்டு இருக்கோம். அதை தாண்டி ஒரு மனிதரா இன்னும் ஒரு உயரத்துல நம்ம வச்சு பார்க்கலாம். ஏன்னா அவர் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தாரோ அதெல்லாம் வேற. ஆனால் இன்னைக்கு ரஜினின்னா எல்லார் மனதிலும் ஒரு மரியாதை வர்ற இடத்துல ரஜினி இருக்கார். பல இடங்கள்ல நம்ம பொது இடங்கள்ல பார்க்குறோம். அவர் வரும்போது அவர்கிட்ட இருக்கிற அந்த எளிமை, மற்றவர்களை அணுகுகிற போது அந்த தன்மை, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்து எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், ஆனா எவ்வளவு எளிமையா இருக்காரு அப்படின்லாம் பேசிட்டே இருக்கோம். ஸோ அவ்வளவு பெரிய ஒரு மரியாதையை எல்லார் மனசுலையும் ஏற்படுத்தின ஒரு நபர். ஒரு கல்யாணத்துல போய் இப்படி ஒரு குத்தாட்டம் போடணுமா அப்படிங்கிறது தான் எல்லாருமே கேட்கிற கேள்வியா இருக்கு. இதுக்கு பின்னால வந்து பணம் இருக்கு. இவரை வந்து ஒரு உரிய மரியாதை கொடுத்து கூட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி அ இருக்கலாம். நிச்சயமா ஒரு இடத்துல எல்லாருமே ஆடும்பொழுது நான் மட்டும் ஆடாம நிக்கிறது சரியா இருக்காதுன்னு நினைச்சிருக்கலாம். பட் அத கூட வந்து அவ்வளவு நம்ம இந்த டான்ஸ் நல்லா இருக்குமா? அப்படின்லாம் கூட யோசிக்காம, எப்படி எப்படியோ ஆடுறாரு. அதுதான் ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு எல்லாருக்கும். ஒரு ரசிகனோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி இறங்கி ஆடுவாரா? இப்ப இந்த அளவுக்கு இறங்கி ஆடுறதுக்கு அதை ஆட வச்சதுக்கான காரணம் என்ன? ரசிகர் வீட்ல ஆடுவாரு. ஆனா அவர் பேரு அம்பானியா இருக்கும். எப்பவுமே இங்க வசதி வாய்ப்புகள் தாங்க ஒரு மனுஷன வந்து தீர்மானிக்குது. வசதியற்றவர்கள் அல்லது அவரை விட குறைவான இடத்தில் இருப்பவர்கள அவர் அந்த அளவுக்கு மதிப்பாரான்னா, அவரு இல்ல. யாருமே மதிக்க மாட்டாங்க. இதுதான் மனித இயல்பு. இன்னைக்கு அம்பானி இந்தியாவிலேயே ஒரு மிக முக்கியமான மனிதரா இருக்காரு. அவரு வீட்டுக்கு போறது, அங்க ஆடுறதுங்கிறது வேற. ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, ஒரு ரசிகனுக்கு திருமணம் நடக்குது எங்கேயோ. மதுரையிலயோ, திருச்சியிலயோ, பட்டுக்கோட்டையிலயோ, கும்பகோணத்திலயோ எங்கேயோ நடக்குது. சர்ப்ரைஸா போய் நீங்க என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? உங்களுக்காக உயிர குடுக்குற ரசிகனா இருப்பான். வாழ்நாள் முழுக்க உங்களுக்காக எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிருப்பான். உங்களுக்கு தெரியாம இருக்குமா என்ன? இப்ப ரஜினின்னா, இப்ப இந்த மாவட்டத்துல நம்ம வெறி பிடிச்ச ரசிகன் அவன். அந்த மாவட்டத்துல அவன். எத்தன வருஷமா இருக்கான். இதெல்லாம் தெரியாமலா இருப்பாரு. எம்ஜிஆர் வந்து அவர் காலத்துல பல பேர் வீட்டுக்கு அந்த மாரி போயிருக்கிறாரு. சர்ப்ரைஸா போய் நின்றுருக்காரு எம்ஜிஆர். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர வந்து மறக்காமலே இருக்கு இந்த கூட்டம். எம்ஜிஆருடைய நினைவு நாள், பிறந்த நாள்னா நீங்க பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு சந்துல ஒரு ஃபோட்டோ வச்சு மாலைய போட்டு ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. எத்தன வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் செத்து? அப்ப ஏன் இந்த மக்கள் வந்து எம்ஜிஆர் மீது அவ்வளவு அன்பு வைக்கிறாங்க அப்படின்னா, அவர் எளிய மனிதர்கள்ட்ட நடந்துகிட்ட விஷயம். அதுதான் வந்து காரணமா இருக்கு. இன்னைக்கு ரஜினி வந்து அவ்வளவு பெரிய புகழ்ல இருக்கிறவரு, ஒரு ரசிகன் வீட்டு திருமணத்துக்கு திடீர்னு போய் நில்லுங்களேன். உங்களுக்கே அது ஒரு பெரிய அனுபவமா இருக்குங்களா? ஸோ அதெல்லாம் என்னைக்காவது செஞ்சிருக்கிறாரா? ஸோ அதுதான். அப்படி நீங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா, இன்னைக்கு இது வந்து பெரிய குற்றமா எங்கேயும் பேசப்பட்டிருக்காது. இன்னைக்கு பல நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கிற டாப் நடிகர்கள் நெறைய பேர் வந்து இந்த ஃபங்ஷன்ல கலந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து வழங்கப்பட்டதா வந்து ஒரு சோசியல் மீடியால பரவலா பேசப்பட்டு இருக்கு. இல்ல என்ன தொகை வழங்கப்பட்டுச்சு? இல்ல அது உறுதியா தெரியல. நிச்சயமா ஒரு வாட்சே 1,50,00,000 குடுக்குறவரு 5,00,00,000க்கு குறையாம குடுத்திருப்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா இன்னைக்கு அம்பானிக்கு இருக்கிற பணத்துக்கு வந்து அதெல்லாம் ஒரு பெரிய காசே கிடையாது.
அவரை பொறுத்தளவுக்கு சில்லற காசு 5 கோடிங்கிறது. ஸோ அதனால அது கொடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா இந்த மாதிரி பெரிய மனிதர்கள் வீட்டுல அது நடக்கும். இப்ப நம்மை தேடி வர்றவங்க, நமக்காக வர்றவங்க, அவங்கள வெறுங்கையோட அனுப்பக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவாங்க. இப்போ லைக்கா நிறுவனர் சுபாஷ் கரன் இருக்காரு இல்லையா? அவர் வந்து லண்டன்ல இப்ப இங்கேருந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து யாராவது தேடி போறாங்கன்னு வைங்களேன். இப்ப லண்டனுக்கே ஒரு சுற்றுலாவுக்காக போறாங்க. இதோ இங்க தான் சுபாஷ் கரன் வீடு இருக்கு. அப்படின்னு அவங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா, இப்ப நேரா அங்க போறாங்கன்னு வைங்களேன். இந்த மாரி நான் வந்து தமிழ் சினிமாவுல ஒரு இத்தனை படம் இயக்கியிருக்கேன். அல்லது இத்தனை படம் தயாரிச்சிருக்கேன். உங்க வீடு இங்க இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வந்தேன் அப்படின்னு நீங்க வாசல்ல செக்யூரிட்டிட்ட சொல்றீங்க. அங்கே ஒரு ஆபீஸ் இருக்கும். சொன்னீங்கன்னா, கொஞ்சம் இருங்க சார்ன்ட்டு நேரா சுபாஷ் கரனுக்கு ஃபோன் பண்ணுவாங்களாம். சுபாஷ் கரன் அப்படியா அவங்கள உட்கார வை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தேவையான இந்த காஃபி, டீ இந்த விருந்துகள் இதெல்லாம் நடக்கும். திடீர்னு ஒருத்தர் வந்து நம்ம ஊரு காசுக்கு ஒரு ரூ. 2,00,000 மதிப்புள்ள பணத்த அந்த அந்த ஒரு பணம். அத கொண்டு வந்து கையில குடுப்பாங்களாம். சார் வந்து உங்கள்ட்ட குடுக்க சொன்னாரு அப்படின்னு. இத வந்து ஒரு நீண்ட கால பண்பா சுபாஷ் கரன் வச்சிருக்காரு. அப்ப என்னன்னா, நம்மளை தேடி வந்த ஒருவரை நாம சும்மா அனுப்பக்கூடாது. வெறுங்கையோட அனுப்பக்கூடாதுங்கிற பண்பு பல பணக்காரர்கள்ட்ட இருக்கு. அம்பானி கிட்ட நெறைய இருக்கு அவ்வளவுதான். அத வந்து இவங்க ஒரு பெரிய அறுவடை வயலா நினைச்சு ஆளாளுக்கு இறங்குறாங்க. அதான். இப்ப அட்லியோட செயலியும் வந்து பாத்தீங்கன்னா, சில ரசிகர்கள் வந்து வெறுப்படைஞ்சிருக்காங்க. என்னன்னா, தன்னோட மனைவியை திருப்பி திரும்பி நிக்க சொல்லி அனந்த் அம்பானி ஆர்மின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காட்டியிருப்பாரு சார். இத எப்படி பார்க்குறீங்க? ஒரு இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனரா வந்து இன்னைக்கு பாலிவுட் லைன்ல வந்து இருக்கீங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு செயல்பாட ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க. சில விஷயங்கள கொண்டாட்டமா பார்த்துட்டு கடந்து போயிடலாம். ஆக்சுவலா அந்த ஜாக்கெட்ல அவங்க அப்படி ஒரு டிசைன் பண்ணதே மத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான். இப்ப அவரு திருப்பி காட்டலன்னா அது எப்படிங்க உலகத்துக்கு தெரியும்? அப்போ அவரு காமிக்கிறாரு. எல்லாரும் பாருங்க, பாருங்க எவ்வளவு மெனக்கெட்டு நாங்க இந்த கல்யாணத்துக்காக எவ்வளவு மெனக்கெட்டுருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறாரு. இப்ப இந்த ஃபோட்டோ தானே அம்பானி பார்வைக்கு நாளைக்கு போகும். இப்ப அவரு வந்து அந்த கூட்டத்துல அவங்கள பார்த்திருக்க போறதில்ல. அவங்க ஜாக்கெட்ல யார் பேர் போட்டிருக்காங்கன்னுலாம் அவர் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. இன்னைக்கு அது மீடியாவுல ஒரு பெரிய செய்தியா வரும்போது, அம்பானி பார்க்குறாருன்னு வைங்களேன், அவருக்கு அட்லி மேல ஒரு பெரிய அன்பு வருமா வராதா? அட்லி மேல வராது. வருமா? இல்லங்க. பொதுவா சொல்றேன். இந்த குடும்பத்தின் மீது நமக்காக ஒருத்தவங்க இப்படி மெனக்கெடுறாங்க. அப்படின்னு ஒரு அன்பு வரும்ல. சோ அந்த அன்பை அவர் விரும்புறாரு. ஒரு ஒரு பெரிய மனிதரோடு தொடர்பு வச்சுக்கிறதுல ஒரு ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வந்து ஒரு ஒரு கெத்து ஒண்ணு இருக்கும்ல. எனக்கு அம்பானி ஃப்ரெண்ட்ரா அப்படின்னு சொல்றதுல ஒரு கெத்து இருக்குல்ல. சோ அத அட்லி விரும்புறாரு. சோ அதற்கான வழிகள் தான் இதெல்லாம். சோசியல் மீடியால என்ன பேசப்படுது அப்படின்னா, அட்லி அவர்கள் வந்து ஒரு விளம்பர பலகையா வந்து தன்னோட மனைவிய பயன்படுத்திட்டாரு அப்படின்ற மாரி அப்படியெல்லாம் பேசப்படுது. இழிவா பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவருடைய காதல் மனைவி அவங்க. ஆ ஆனால் அவருக்கு இன்னொரு ஆசை இருக்கலாம். நான் என்னுடைய யூகத்துக்கு என்னன்னா, இப்ப நயன்தாரா ஆஃப்டர் மேரேஜ் வந்து தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்காங்க. ம். இவங்களும் வந்து ஒரு நடிகையா தான் அட்லிக்கு அறிமுகமானவங்க. ஸோ அவங்க வந்து அவங்க அந்த நடிப்பு ஆசைங்கிறது அவங்க மனசுக்குள்ள இன்னைக்கு குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு கூட இருக்கும். இப்ப ஃபோட்டோ அதையும் வந்து ஷூட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஆமா. ம். இப்ப இன்னைக்கு அவங்க வந்து ஜிம்முக்கெல்லாம் போய் ஃபிட்டா இருக்காங்க. அவங்களே ஏன் ஒரு நடிகை ஆக்கக்கூடாது? இப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய திருமண விழாக்களுக்கு கூட்டு போம்பொழுது, எல்லார் முன்னிலையும் மீடியாக்கள் முன்னிலையில முதல்ல ரெஜிஸ்டர் பண்றாரு. அப்புறம் மக்கள் மத்தியில அவங்க அவங்க அந்த அவங்களுடைய அந்த அழகு வெளிப்படுது. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்ல, அவங்க ஏன் நடிக்கக்கூடாது? இந்த கேள்வி ஒட்டுமொத்த இந்தியாவுமே கேட்குதுன்னு வைங்க. அப்ப அவருக்கு இன்னும் அது வசதி தானே. ஸோ அதுக்காகவெல்லாம் சேர்த்து தான் இந்த இது நடந்துட்டு இருக்கு. இப்ப சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்திலயும் படம் புரொடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில வந்து இப்ப சூர்யா அவர்களும் இந்த ஃபங்ஷன்ல கலந்திருக்காரு. ஜோதிகா அவர்கள் ஒரு முந்தைய ஒரு பிரஸ் மீட்ல வந்து அது ஒரு பழைய பிரஸ் மீட்ல அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கோவிலுக்கு உண்டியல்லையும் கோவிலுக்காக செலவிடுற பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவமனைக்கோ நீங்க செலவிட்டீங்க அப்படின்னா, அது இன்னும் மக்களுக்கு போய் சேரும்ல அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அம்பானி அவர்கள் இவ்ளோ கோடி செலவு பண்ணி ஒரு விஷயம் ஒரு மேரேஜ்ன்னு ஒரு ஃபங்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஏன் அப்படி ஒரு கேள்வி வைக்கல அப்படின்ற மாரி ரசிகர் சைட்ல இருந்து கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இதை எப்படி அம்பானி பண்ணலன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. ம், அம்பானி பண்றாரு. ம். இப்ப வனவிலங்குகளுக்காக அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஜூவே அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அங்க அவ்வளவு விலங்குகள அவங்க பராமரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த திருமணத்திற்காக தினந்தோறும் 5000 பேருக்கு அவரு சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. 3 வேளையும் சாப்பாடு போடுறாரு கிட்டத்தட்ட 1 மாசமா. அதுவும் வந்து பெரிய பணக்காரர்கள வர வச்சு, அங்க உட்கார வச்சு அப்படி கிடையாது. ரொம்ப ஏழை நடுத்தர வயது நடுத்தர நிலைமையில இருக்கிற மக்கள கூப்பிட்டு, அவங்களுக்கு வந்து இந்த விருந்த தொடர்ந்து பண்றாரு. இந்த திருமணத்தை ஒட்டி பல அனாதை இல்லங்கள், அந்த மாரி பல ஏரியாக்கள்ல வந்து இலவசமா நெறைய பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ அதனால இந்த கேள்வியை எதுவுமே செய்யாதவர்கள்ட்ட முன்வைக்கணும். இப்ப எல்லாமே செய்யற ஒருத்தர்கிட்ட போய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்கு. இன்னொன்னு எல்லாத்தையும் நம்ம ஒரே பார்வையோட பார்க்க முடியாது. இப்ப அவங்க கேட்டதுல நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தஞ்சாவூர்ல கோயிலுக்கு செலவு பண்றதை ஏன் மருத்துவமனைக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டதுல நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஒரு படப்பிடிப்புக்காக அங்க போறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ஒரு கோயிலுக்கு இவ்வளவு செலவு பண்ற நீங்க இந்த மருத்துவமனைக்கு செஞ்சா என்னன்னு கேக்குறாங்க. அதுல என்ன தப்பு? அதே அந்த மருத்துவமனையில தான் அவங்க வந்துட்டு போன பிறகு ஒரு 4, 5 பாம்பு கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்க தானே செய்யுது. அதனால ஒரு நடிகை சொல்லிட்டாங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம தவறா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சோசியல் மீடியால பேசப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி.